அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி பசுபதி கோவில் இமாம் அவர்களும் அவருடைய அனுபவத்தில் ஆதியெல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஒரு 2 நிமிடங்கள் பேசுகிறேன். மாலிகள் முன்னுரிமை கொடுத்தாங்க. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول سيدنا محمد وآله وصحبه أجمعين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் புனிதமான பரக்கத்து பொருந்திய இந்த மஜ்லிஸில் நம்ம எல்லாம் ஒன்றுபட செய்த அல்லாஹ் நாளை சுவனத்தில் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால் கடந்த 23 வருடமாக நம்முடைய அல் ஃபிர்தௌஸ் ஹஜ் உம்ரா சர்வீஸ் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஹாஜிகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, உரிமைகளை, அவர்களுக்கு உண்டான தேவைகளை சரியான முறையில் செய்தால்தான் வருடா வருடம் ஹஜ்ஜும் ஒவ்வொரு மாதமும் உம்ராவும் இதுபோல செய்ய முடிகிறது. பார்க்கிறோம், நிறைய இடங்களில் ஹஜ் உம்ரா சர்வீஸ் என்ற பெயரில் நிறைய மோசடிகள் நடக்குது. நம்பிக்கையான ஹஜ் சர்வீஸ் அப்படின்னு ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில சர்வீஸ் மட்டும் இருக்கு. அதுல நம்முடைய மாவட்டத்தை சேர்ந்த, நம்முடைய ஊரை சேர்ந்த நம்முடைய நூறுதீன் ஹஸரத் அவர்கள் சிறப்பான முறையில் இத்தனை வருட காலம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை. அது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். முன்னாடிலாம் ஹஜ் உம்ரா அப்படிங்கிற விஷயம் ரொம்ப பாரதூரமான விஷயமாக இருந்துச்சு. இப்ப அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையில ரொம்ப இலகுவாக்கிட்டான், ரொம்ப எளிதாக்கிட்டான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், வளமையாக தொலைவரக்கூடிய நபர் திடீர்னு ஒரு வாரம் இல்லாம போயிடுவார். என்னங்க ஆளே காணோம், தொழுகைக்கு ஆளே காணாம எங்க போயிட்டீங்க அப்படின்னு கேட்டா, உம்ரா போயிட்டு வந்தேன் சார் அப்படின்னு ரொம்ப இயல்பா சொல்லக்கூடிய, சும்மா தஞ்சாவூர் போயிட்டு வந்தேன், கொஞ்சம் கும்பகோணம் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உம்ரா ஹஜ் அப்படிங்கிறது ரொம்ப இலகுவாயிருச்சு. அல்லாஹ் தஆலா அப்படி இலகுவாக்கிட்டான். காரணம், மக்காவுக்கு ஒரு பெயர் இருக்கு, உம்முல் குரா, நகரங்களின் தாய். முதலாக அல்லாஹ் தஆலா இந்த பூமியில ஒரு கட்டிடத்தை எழுப்புகிறான் என்றால் அது மக்காவை தவிர, காபாவை தவிர எதுவும் கிடையாது. இன்னைக்குள்ள நாசா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, உலகத்தினுடைய பூமியினுடைய மத்திய பகுதி எது அப்படின்னு சொன்னா சென்டர் பாயிண்ட் காபா தான். அதுதான் முதல் கட்டிடம். அதனால அதற்கு பேரு உம்முல் குரா, நகரங்களின் தாய். ஒரு தாய் தான் எல்லாத்தையும் பெற்றெடுக்கிறாங்க. அது போன்று ஒரு கட்டிடம் உருவாகிறது அப்படின்னு சொன்னா முதல் உண்மையான தவாப் என்று சொன்னால் காபாவை போய் தவாப் செய்யும். அதுதான் உண்மையான தவாப். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு கட்டிடத்தை சுற்றி சுற்றி வழிபடக்கூடிய ஒரு முறை இருக்குது அப்படின்னு சொன்னா அது காபாவை தவிர வேற எந்த கட்டிடத்திற்கும் அந்த சிறப்பு கிடையாது. காரணம், அது உம்முல் குரா, நகரங்களின் தாய். இதற்கு இன்னொரு விளக்கமும் குர்துபி இமாம் சொல்லுவாங்க. பொதுவாகவே நம்மளுடைய வீடுகள்ல பேரண்ட்ஸ் இருப்பாங்க, தாய் தந்தை 2 பேரும் இருப்பாங்க. நம்மளுடைய குறைகளை, நம்மளுடைய தேவைகளை, நம்மளுடைய உள்ளத்தினுடைய ஆசைகள், நம்மளுடைய உள்ளத்தினுடைய ரகசியங்கள் இதெல்லாம் தந்தையை விட தாய்க்கு தான் அதிகமா சொல்லும். அம்மா அத்தா 2 பேர் வராங்கன்னா அத்தாவை பார்ப்பதை விட, அவங்கள்ட்ட பேசுறதை விட அதிகமான உரிமை அம்மாட்ட தான் எடுக்கும், தாய்க்கு தான் எடுக்கும். அதே போலதான் காபாவை பார்த்தால் கல்லச்சுக்காரனுக்கு கூட கண்ணீர் வந்து, இல்லைங்க நான் அழுவவே மாட்டேங்க, என் மனசு
மனசு ரொம்ப ஸ்ட்ராங்கு. என் பாப்பு மௌத்தா போனது கூட நான் அழுவே இல்லை, என் புவா மௌத்தா போனது கூட நான் அழுவே இல்லை. பிரயாணம் என்பது சத்தம் மிகப்பெரிய ஒரு வேதனை தான், நரக வேதனை தான். எது நம்ம குறிப்பிட்ட தூரம் போறோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய தேவைகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோமா இல்லையா? அதே போன்று நம்ம உம்ரா செல்லும் பொழுது பயணத்திற்குண்டான தேவைகள் எல்லாத்தையும் நம்ம ரெடியா வச்சிருந்தாலும் ஒரு சில சின்ன சின்ன டங்கடங்கள், சின்ன சின்ன சிரமங்கள் வரத்தான் செய்யும். அது எல்லா பயணங்களும் இயல்பாக உம்ரா செய்யும் பொழுது ரொம்ப பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். உணவு அதெல்லாம் அப்புறம் தான், எல்லா ஏற்பாடும் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப தயாராக இருக்குது, ரொம்ப ரொம்ப தீவிரமாகவே செய்வாங்க. எல்லா உபசரிப்புகளும் எந்த குறையும் இருக்காது. இருந்தாலும் நம்மளுடைய டார்கெட், நம்மளுடைய முக்கியத்துவம் அமல்களுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அந்த கடமையை நிறைவேற்றும் பொழுது அல்லாஹ்வுடைய அளப்பெரிய ரஹ்மத்தும் கிருபையும் கருணையும் நம்ம மேல கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய உம்ராவை மக்ரூரான உம்ராவாக, மக்பூரான உம்ராவாக அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்தல் புரிவானாக. நம்மளுடைய பயணங்களை அல்லாஹ் தஆலா லேசாக்கி தந்தல் புரிவானாக. இந்த நிறுவனத்தை நடத்தக்கூடிய நம்மளுடைய உஸ்தாத் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நோயுடைய இல்லாத சிறப்பான வாழ்க்கை அவர்களுக்கும் நமக்கும் அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. நமக்கு கிடைத்த இந்த பாக்கியம் உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும், நம்மளுடைய குடும்பத்தார்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற துஆவோடு நிறைவு செய்கிறேன். வாஹதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது பசுபதி தொழிலில் பல வருடங்கள் இமாமாக இருந்து சேவை செய்து கொண்டிருக்கின்ற அவர்கள் மூலமாகவும் அதிகமான ஆதிகள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் உண்டான இடத்துடன் குறைவில்லா செல்வபாக்கியத்துடன் நீண்ட ஆயுடன் போதும் போதும் என்ற வாழ்க்கை உமராக்கு வருகை தந்தவர்கள், உமராக்கு வருகை தர இருக்கின்றவர்கள், வழியனுப்பவரை இருக்கின்றவர்கள், போக முடியவில்லையே என்னுடைய உடல் எப்படி இருக்கிறதே என்று மன கவலையுடன் இருக்கின்றவர்கள் அனைவருக்கும் வாழ்வாங்க வாழக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் தந்துருவாங்க. இப்பொழுது பயானுங்கிறது கொஞ்சம் தான் இருக்கும். பயிற்சி எப்படி தவாப் செய்யறது அப்படின்னு காபத்துல்லாக்கே நம்ம போய் செஞ்சா எப்படியும் மணக்கனால காபத்துல்லா பார்க்கறதுக்கு இவ்வளோ நாள் பார்த்தோம். இங்கேயும் அந்த மாதிரி நம்ம காபத்துல்லா செஞ்சுட்டு ஷவரா நேரடியாக போய் நேராக நினைவு கண்ணாலே நம்ம பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் நேரடியாக போய் பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بسم الله الرحمن الرحيم وأتموا الحج والعمرة لله. இறைவனின் இல்லமாம் கஅபா ஷரீஃபையும் இறை தூதரின் பூங்காவாம் ரௌதா ஷரீஃபையும் மீண்டும் மீண்டும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு தந்தல்வானாக. ஆமீன். இறைவனாகிய பெருமானார் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டு கழித்தவுடன் சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு தந்தல்வானாக. ஆமீன். அன்புமிக்க பெரியவர்களே, அன்புமிக்க இம்மாதம் வருகை தர இருக்கின்ற உம்ரா ஹாஜி பெருமக்களே, அதிலும் நானும் என்னுடைய மகன் ஜைனுத்தீன் அஹமது ஆலீம், அதுபோன்று என்னுடைய அன்பை நண்பர் மாப்பிள்ள தமீமுல் அன்சாரி ஆலீம், அப்துல் ரஷீத் ஆவூர் அவர்கள் ஆலீம், ஷேக் முகமது ஆலீம் என்று உங்களுக்கு இந்த தடவை ஆலயங்கள் கூட்டமாக வருது நிறைய. அல்லாஹ்வுடைய மாபெரும் அனைவருக்கும் இந்த நல்ல நேரத்தில் வருகை தருகின்ற அனைத்து பெருமக்களுக்கும், வழியனுப்பவரை தந்திருக்கின்ற அனைத்து பெருமக்களுக்கும் உங்களை வருக வருக என வரவேற்று என்னுடைய இந்த பயிற்சி முகாமுடைய உரையை துவங்குகின்றேன். முதலாக நாம் அல்லாஹ் தஆலா சொன்ன அந்த வார்த்தை என்னவென்று சொன்னால், வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். ஹஜ்ஜையும் உம்ராவையும் எனக்காக வேண்டி நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்றார்.
நம்ம இவ்வளவு நாள் எத்தனையோ பயணங்கள் மேற்கொண்டிருக்கலாம். துபாய், குவைத், மலேசியா, புருனே, லண்டன், அமெரிக்கா, சிங்கப்பூர் என்று எங்க வேண்டுமானாலும் சென்றிருக்கலாம். அந்த பயணங்கள் வேறு, இப்பொழுது செல்லக்கூடிய பயணங்கள் வேறு. இந்த பயணங்கள் எல்லாம் முன்னால் சொன்னதில்லை. இந்த பயணங்கள் எல்லாம் உலகத்துடைய பணம் காசுகளை சேகரிப்பதற்காக வேண்டி, உலக வாழ்க்கையை செவ்வனை நடத்துவதற்காக வேண்டி செல்லக்கூடிய பயணம். இப்பொழுது செல்லக்கூடிய பயணம் இருக்கிறது, இது அழியாத அழிகிற உலகத்திற்கு நாம் பயணம் செல்லக்கூடிய பயணம் தான் இவ்வளவு நாள் போனோம். இப்பொழுது நாம் செய்யக்கூடிய பயணம் அழியாத உலகத்திற்கு பணம் காசுகளை சம்பாதிக்கக்கூடிய பயணம் தான் ஹஜ் உம்ரா. முக்கியம் பணமா காசா? 500 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா, 2000 ரூபா அப்படியா? இல்லை. இங்கதான் அந்த பணம் காசுகள், பேப்பர்கள், அங்கு செலவழிக்கக்கூடிய பேப்பர்கள் அல்ல, நன்மைகள் தான் அங்கு செலவின. பாவங்களை கழித்து நன்மைகளை சேகரிக்கக்கூடியதுதான் அழியாத உலகத்துடைய பயணத்துடைய அந்த சம்பாத்தியங்கள். அதனால அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான், அத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத்துல, ஹஜ் உம்ரா எனக்காக நிறைவேற்றுங்க. இவனுக்கு பேர் நீங்க பாக்குறீங்க, எவ்வளவு தடவை துபாய் போயிருப்பாங்க, எவ்வளவு தடவை மலேசியா மற்ற இடத்துலாம் போயிருப்போம். அப்படின்னா யாராச்சும் இவ்வளவு கூட்டம் வந்து வழி அனுப்புனாங்களா? இல்ல. இப்பொழுது அல்லாஹ்வுடைய பயணத்திற்காக வேண்டி நாம் செல்லக்கூடிய பயணம், அல்லாஹ் கொடுத்த நம்முடைய வீட்டிலிருந்து, நாம பிறக்கும் போதே வீட்டை கட்டிட்டோம்டமா? இல்ல, அல்லாஹ் கொடுத்த நம்முடைய வீட்டிலிருந்து அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு செல்ல. இந்த பயணங்கள் எப்படி இருக்குன்னா, அல்லாஹ் சொல்லியிருக்கான், ஒவ்வொரு நியத்திலையுமே தெரியும். உம்ராக்கு நியத் வைக்கிறோமா? அல்லாஹ் இன்னி உரிதுல் உம்ரத ஃபயஸ்ஸிர்ஹா லி வதகப்பல்ஹா மின்னி. யா அல்லாஹ், நான் உம்ரா செய்ய நாடுகிறேன், ஏற்றுக்கொண்டு லேசாக்கி தாயே தேவா என்று கேட்க சொல்லியிருக்கான். ஏற்றுக்கொண்டு லேசாக்கி தாயே தேவான். நம்ம இப்ப லொஹர் தொழுக போறோம். லொஹர்ல வந்து நான் லொஹருடைய ஃபர்து தொழுகிறேன், ஏற்றுக்கொண்டு லேசாக்கி தாயே தேவான்னு கேட்க சொல்ல. நோன்பு நோற்போம், ஏற்றுக்கொண்டு லேசாக்கி தாயே தேவான் கேட்க சொல்ல. ஜகாத் நம்ம கொடுப்போம், ஏற்றுக்கொண்டு லேசாக்கி தாயே தேவான் அல்லாஹ் கேட்க சொல்ல. ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் மட்டும்தான் ஏற்றுக்கொண்டு லேசாக்கி தாயே தேவான் அல்லாஹ் தஆலா கேட்க சொல்லியிருக்கான். இந்த பயணத்துக்கு முன்னாடி புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த பயணம் வேறு, இந்த பயணம் மற்ற நாடுகளுக்கு செல்லக்கூடிய பயணம் உலகத்துடைய ஆதாயத்துக்காக வேண்டி. இப்பொழுது செல்லக்கூடிய பயணம் ஆகிரத்துடைய பெனிஃபிட்டுக்காக வேண்டி, அதனுடைய கண்ணியத்திற்காக வேண்டி நன்மைகளை கொண்டு செல்கின்ற பொழுது நாம் தான் அங்கு பணக்காரர். இங்கு பேப்பர்கள் இங்கு பேசும், அங்கு நன்மைகள் பேசும். அல்லாஹ் தஆலா நன்மைகளை அதிகமாக கொண்டு சென்று அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் தஆலா தருவானாக. ஆமீன். இப்பொழுது லேசாக்கி தாயினவனே என்று சொல்றா, லொஹர் தொழுகிறோம், நம்முடைய வீட்டிலேயே தொழுவோம், பள்ளியாசல தொழுவோம், நல்லா ஃபேலாம் போட்டு தொழுவோம், நோம்பு நோக்கணும் நம்ம ஊர்லயே, ஜக்காத்து கொடுக்கணும் நம்ம ஊர்லயே. ஹஜ்ஜும் உம்ராவையும் தெரியாத பாசைகள், பார்க்காத நாடுகளுக்கு செல்ல வேண்டும். இதுவரை பார்த்தவங்க பார்க்காதவங்க, தெரியாத பாசைகள். உலக மக்கள் கோடி தவாப் செய்யும். நமக்கு மட்டும் தவாப், இங்கே நம்ம மட்டும் தம்பி கட்டாட தோதலாம். அங்கே உலக மக்கள் பூரா நம்ம தவாப் செய்கின்ற பொழுது நம்மள மாதிரி பலகீனமானவர்கள் இருப்பாங்க. சொல்ல போனா இந்தியா பாகிஸ்தான் கூட பலகீனமா இல்லை. இப்போ போனவங்களுக்கு தெரியும், இந்தியாக்காரங்க தான் பலகீனமா இருப்போம். மற்ற நாட்டு பெண்கள் கூட இப்படி தள்ளினாங்கன்னா ஆண்கள் ஒரு 10 அடி தள்ளி போயிருக்கு. அந்த அளவுக்கு பெண்கள் கூட தாக்கத்தா இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம தவாப் செய்தாலும் சரி, உம்ரா செய்தாலும் சரி, தொங்கோட்டம்னாலும் சரி, ஒவ்வொரு விஷயத்திலையும் வீட்டை விட்டு வெளியில் சென்றாலும் கஷ்டம். வீட்டை விட்டு வெளியே சென்றாலும் கஷ்டம். முன்னாள்லாம் அவங்க நடந்து சென்றாங்க. வடக்கு மாங்குடிக்கு ஐயப்பேட்டையில் நடந்து சென்ற கூட்டங்கள், அவர்களுடைய மூதாதைகள் சொல்லுவாங்க, நாங்க நடந்தே போயிட்டு வருவோம் வாக்கிங். இப்பெல்லாம் இந்த தெருல ஒரே தெருல கடைசி இடம் வீட்டுக்கு போனா ஆட்டோ தான். ஒரே தெருல ஆண்கள் மோட்டர் சைக்கிள்,
நடைய முடிச்சு மோட்டர் சைக்கிள் தான். பெண்கள் என்ன ஆட்டோ. இப்படி போகின்ற பொழுது தவாஃப் செய்கின்ற பொழுது இருக்கின்ற சிரமங்கள், தொங்கோட்டம் ஓடுகின்ற பொழுது இருக்கின்ற எல்லா சிரமத்தையும் அல்லாஹ் தஆலா ஒரே வரியில் சொல்கிறான், ஏற்றுக்கொண்டு லேசாக்கிட்டாய் எந்த கேளு, பொறுப்பை ஏற்ற விட்டுரு, நான் பார்க்கிறேன். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த நியத்தை நாடு விட்டு நாடு கடந்து பாஷைகள் வேறு பாஷைகளாக இருக்கின்ற அந்த இடத்திற்கு சென்று நாம் செய்கின்ற அந்த அமல்களில் மிக மிக கவனமாக என்ன தெரியுமா, அங்க அமல் செய்கின்ற பொழுது மிக மிக கவனம். அங்க இருக்கின்ற பொழுது, நான் இங்க இருக்கின்ற பொழுது நம்முடைய கூட்டாளி யாரு ஒன்னாடி தெரியும். அவங்க என்ன செய்வான், தொழுகாத, நோம்பு நோக்காத, ஜக்காத்து கொடுக்காத, இதெல்லாம் சொல்லிடுவான். அஜ்ஜு செய்யாத கொஞ்சம் தள்ளி போடு, உம்ரா செய்யாத தள்ளி போடுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதையும் மீறி நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டான். உம்ரா போ அப்படின்னு நம்மளை தேர்ந்தெடுத்துட்டான். சொன்னாங்கல்ல நம்முடைய மாப்பிள்ளை ஹசரத் சொன்னாங்கல்ல, யாரை தேர்ந்தெடுக்க வேண்டுமோ அவர்களை தான். முகலாய மன்னர்கள் 800 ஆண்டுகள் முகலாய மன்னர்கள் ஆட்சி செய்தவர்களுக்கு ஒருவர் கூட காபாவை பார்க்கல. அவர் என்ன, நம்ம பாப்பா பார்த்தவே ஜனாதிபதி அப்துல் கலாம் மனசில் ஆசை இருந்தது, அவருக்கு வர முடியவில்லை. ஒரே ஒரு உதாரணம், ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இவர் ஜனாதிபதியா இருக்கின்ற பொழுது, யாரு நம்ம அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதியா இருக்கின்ற பொழுது ஹஜ்ஜில ஹரமுக்கு போயிட்டு இருக்கேன். ஒரு வண்டியில தள்ளிட்டு வராங்க, அப்ப பார்த்தா ஜனாதிபதியுடைய அண்ணன் மாதிரி தெரியுது. ஜனாதிபதிய அண்ணன் மாதிரி தெரியுது. சரி, நம்ம முன்னாடி பேசியோம், ஒரு அல்லாஹ்வுடைய படைப்பு 7 விதமாக கூட இருக்கும், ஒரே ஆள் 7 படைப்பா இருக்கும், ஒரே ஜாடையா இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி போய் கேட்க, நீங்க முன்னாடி இந்தியரா அப்படின்னு. ஆமா ஆமா. நீங்க தமிழ்நாடான? ஆமா. ஜனாதிபதியுடைய அண்ணன் மாதிரி தெரியல. உண்மைதான், நானா ஜனாதிபதி அண்ணன் தான் அப்படின்னு சொன்னேன். அவர்கிட்ட கேட்டேன், அப்ப அவருடைய மகனை தள்ளிட்டு இவரு தான் கிடையாம இல்லையா ஜனாதிபதி அப்துல் கலாம், அவர் தள்ளிட்டு வந்தார். நீங்க இப்பொழுது ஜனாதிபதியா இருக்கிறாங்க நம்ம ஊர்ல, உங்க தம்பி நம்ம நாட்டுல, அவங்களுடைய அண்ணனா இருக்கின்ற பொழுது இந்த மக்கள் உங்களுக்கு கண்ணியம் இருக்கிறதா, தனிப்பட்ட வசதிகள் ஏதாவது செஞ்சு கொடுக்குறாங்களா அப்படின்னு சொன்ன ஒரே வார்த்தை, ஈமானியத்தில் முதன்மையாக இருக்கிறார் என்பதற்கு உதாரணமாக, அல்லாஹ்வுடைய இடத்துல ஜனாதிபதி அண்ணனாக இருந்தார் என்ன, யாராக இருந்தார் என்ன, நான் எதையுமே தேர்ந்தெடுக்கவில்லை. நான் சாதாரணமாக அரசாங்க அரசாங்க ஹஜ் கமிட்டில தான் நான் வந்தேன். ஜனாதிபதியுடைய அண்ணங்கிறத கூட நான் கோடிட்டு காமிக்கல. எல்லாரும் தங்கக்கூடிய இடத்துல நான் தங்கி இருக்கிறேன். என்னுடைய மகனை தள்ள கொண்டு வந்திருக்கேன். எந்த ஒரு இதுவும் இல்லை. அப்படிதான் அவர் சொன்னேன். ஜனாதிபதி அவங்க இங்க உமராக வரலாம, எனக்கு ஆசை தான், அவருக்கும் ஆசை தான். ஆனா மக்கா காபாக்கு வருகின்ற பொழுது இஸ்லாமியர்கள் மட்டும்தான் உள்ளே வர வேண்டும், அல்லாஹ்வுடைய கடமை, அல்லாஹ்வுடைய இயல்பு. அவர்கள் வருகின்ற பொழுது பாதுகாவலர்கள் இஸ்லாமியர்கள் மட்டும் இருக்க மாட்டாங்க, சகோதர சகோதரர்களும் இருப்பாங்க. உள்ளே வர முடியவில்லை. அவர் நாட்டுக்காகவே தன்னை தியாகம் செய்கிறார் என்று சொல்லி ஒரு சொட்டு கண்ணீர் விட்டார். அவருக்கு கூட, அப்துல் கலாம் அவருக்கு கூட காபத்துல்லாவை பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு இல்லாத நேரத்தில் நம்மை அல்லாஹ் அழைத்து சிந்திக்கிறான்னு சொன்னா, நாம் செய்த நன்மைகளை விட நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய ஈண்டெடுத்த தாய்மார்கள் செய்த துஆக்கள் தான் நம்ம சொல்லியிருக்கோம். அதுதான் நாம் செய்த நன்மைகள். நமக்கு அல்லாஹ்வுக்கு தெரியும் நம்ம எவ்வளவு செஞ்சிருக்கோம், தீமை எவ்வளவு செஞ்சிருக்கோம். நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய ஈண்டெடுத்த தாய்மார்கள் உட்கார்ந்து துஆ செஞ்சிருப்பாங்கல்ல, அவங்களுடைய நம்முடைய முன்னோர்கள், பெற்றோர்கள், அவர்களுடைய துஆவை நாம் அல்லாஹ் தான் அழைத்து செய்யலாம். இப்போ எதுக்கு நாம் சொல்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால இந்த பயணங்கள்ல கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். அதை இறைவனிடத்தில் இருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா கஷ்டம்னோட பயங்கரமான அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால பெண்கள் கூட நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறாங்க. எங்களுடைய ஊர்லயே வழக்கமாகவே ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறாங்க, உம்ராக்கு 2வது தடவை வராங்க. இப்படியாக இருக்கிறது. இடம் ரொம்ப கிட்டையா, நம்முடைய அரம்சரின் சஃபு
நம்முடைய ரூமை தாண்டிக்கிற அளவுக்கு இடம் ரொம்ப கிட்டையா. ஆனா நம்ம வீட்டுல வந்து மாடி கோட கோபுரத்துல இருப்போம். அங்க ஒரு ரூம்ல சின்ன ரூம்ல நம்ம இருப்போம். அதெல்லாம் நமக்கு நம்முடைய பழக்க வழக்கத்துக்கு மாற்றம். இன்னொன்று, தொழுகாத, நோக்கு நோக்க, சக்காத்து கொடுக்காதேன்னு நம்ம என்ன செய்வான்? சைத்தான் வழி எடுப்போம். ஆனா அங்க என்ன தெரியுமா செய்வான்? அது சொன்ன மாதிரி நமக்கு மத்தியில இபாதத்துடைய விஷயத்திலேயே நம்முடைய முன்னாடி சைத்தான் நம்முடைய நண்பர் என்ன செய்வான்னாக்க, அங்கு வழி கெடுப்பான். இங்க தொழுகாவே வழி கெடுப்பான். அங்க தொழுது கோணங்களை கோபமாக்குவோம். எப்படின்னா, நம்ம அங்க தொழுகாத அப்படின்னு சொன்னா நம்ம கேட்போமா? காபத்துல்லாஹ் தான் போயிருக்கோம், தொழுக போயிருக்கோம், தவாஃப் செய்ய போயிருக்கோம், உம்ரா செய்ய போயிருக்கோம். அங்க வேணாம்னு சொன்னா கேட்போமா? கேட்க மாட்டோம். அங்க அவனுடைய வேலை எப்படி காமிப்பாண்டா, ஒரு ரூம்ல ஒரு 5 பேர் இருக்கிறோம், ஒரு ரூம்ல ஒரு 5 பேர் இருக்கோம். ஒரு 2 பேர் ஒரு ஆளு தஹஜ்ஜுக்கு போயிடுவாங்க, அல்லது 3 பேர் 4 பேர் போயிடுவாங்க. ஒருத்தர் எழுப்பி பார்த்துருப்பாங்க, எழுப்ப முடியாது, அவர் தூங்கிட்டு இருப்பாங்க. இவங்க தஹஜ்ஜுக்கு போய் சுபுரான் வந்துட்டு வரும்போது இவங்க பக்கத்துல, நம்ம ரூம் பக்கத்துல இருக்கிறதுனால கீழே இறங்கி சுபு தொழுதுட்டு அப்படியே மேல போயிடுவாங்க. அவங்களாம் வந்தோட கேட்பாங்க, என்னை எழுப்பாம போயிட்டீங்கல்ல. அப்ப என்ன சொல்லுவாங்க? ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, உங்களை எழுப்பணும், நீங்க எந்திரிக்கல. அப்படியா? நீ எழுப்பக்கூடாது போயிருக்க அப்படின்னு யாரு கணவன் மனைவியா இருந்தாலும் சரி வந்து கடைசியில் என்ன ஆயிடும்? அடுத்த 10 நிமிஷத்துக்கு பிறகு இவங்க பேசினா இப்படி தலையை தெரிவிக்கிறது, இவங்க பேசினா இப்படி தலையை தெரிவிக்கிறது, இப்படி உண்டாக்கிறோம். என்ன செஞ்சிருவான்? அவனுடைய வேலை எல்லா இடத்துலயும் நடக்கும். முன்னாடியே சொல்லிதான் வந்திருக்கான், உன்னுடைய அடியார் அனைவரையும் வழிகெடுப்பேன். இங்க வழிகெடுப்பது வேறு, அங்க வழிகெடுப்பது வேறு. ஒற்றுமையிலே உடைத்திடுவோம். அதுதான் ஒரு தாய் மக்களாக இருக்க வேண்டும். நான் உங்களுக்கெல்லாம் இப்போ வந்து தாயாக நான் இருப்பேன். எப்படின்னா, நீங்க கடைசி ஆண்டு சாப்பிடுற வரை நான் சாப்பிட மாட்டேன். போயிட்டு வந்தவங்க தெரியும், ஒவ்வொரு காலையிலையும் சரி, மத்தியானம் நைட்டும் சரி. அதுக்காக நான் சொல்றேன், காலையில ஒரு டைம் இருக்கும், உதாரணத்துக்கு 8 to 9, மதியானம் முகத்துக்கு பிறகு ஒரு 2:30 வரையும், நைட் இஷாக்கு பிறகு 9 வரையும். இந்த டயத்தை நீங்க சாப்பிட வந்துட்டு அதுக்கு பிறகு காபத்துல்லாவே கட்டிக்கிட்டு அழுதா சந்தோஷப்படக்கூடிய ஆள் நான் தான் முதல் ஆள். இபாதத்தான மெயின். ஆனா உங்களுக்கு வந்து ஒரு விதத்திலையும் இபாதத்துல ஒரு ஆள் கூட ரூம் விட மாட்டேன், அழைச்சிட்டு தான் போயிடும். ஏன்னா அந்த போன ஆரம்பத்துல ஆர்வமா இருக்கும், போக போக கால் வலிக்கிறது, கை வலிக்கிறது. பஸ்ல போகக்கூடிய இடத்துலயும் போய் காப்போம். காபத்துல்லால ரசூலுல்லாஹ் வீடு போன்ற முக்கியமான இடங்களை, அந்த ஹரம் ஷரீஃபை ஒட்டி இருக்கிற இடத்தையும் தவாஃபுக்கு போற மாதிரி ஒரு நாள் தனியாக அழைச்சிட்டு போய் நடந்து அழைச்சிட்டு போய் காப்போம். எல்லா இடத்துலையும் நீங்க வந்தே அவங்க ரூம்ல வந்து அழைச்சிட்டு போவோம். அதே மாதிரி சாப்பிட்ற நேரத்தில் சரி, சாப்பிடாட்டி ரூம்ல வந்து சாப்பிட இறங்கி உங்களை சாப்பிட வச்சுட்டு நம்ம சாப்பிடுவோம். அதனால நான் தாயாக இருந்து உங்களை எல்லாம் பிள்ளையாக இருந்து நம்ம கவனிப்போம். இருந்தாலும் நீங்கள் நல்ல விதமாக இபாதத்து செய்ய வேண்டும். இங்கேருந்து வரும்போது இபாதத்துடைய நோக்கத்தில் வரணும். அது சொன்ன மாதிரி கடைக்கு போறது அதிகமாக நினைக்க கூடாது. கடைக்கு போறது நம்ம அரைமக்க சொன்ன மாதிரி பெண்களுக்கு சொல்லவே தேவையில்லை. பெண்களுக்கு சொல்லவே தேவையில்லை. பணம் கட்டும் போது கேட்பாங்க, பணம் கட்டிய அங்க செலவழிக்கிறதுக்கு எவ்வளவு கொண்டு வந்து கேட்கக்கூடிய பெண்களுடைய வார்த்தை அடுத்த வார்த்தையாக இருக்கும். நீங்க வந்துமா அங்க இபாதத்துக்கு ஒரு 100 தான், தாய்க்கு மட்டும் ஒரு 100 செலவாகும். மற்றதெல்லாம் நீங்க தான் வந்து உங்களுடைய சொந்தம் தான். பேச்சன் வாங்க போறீங்க, சம்சம் நம்ம கொடுத்துருவோம், மற்றதெல்லாம் நீங்க தான் செய்யல. அப்படின்னா நீங்க ஜாமான் அதிகமா வாங்குறதா இருந்தா நீங்க வந்து பணம் கோசம் அதிகமா கொண்டு வாங்க, இல்லாட்டி கம்மியா கொண்டு வந்தாங்க. அஜத்து ஜாமானா வாங்க போறோம், நம்ம ஈமானத்தான வாங்க போறோம் அப்படின்னு சொன்ன ஆளு அங்க பார்த்தா என்ன செய்ய, பெட்டியை பெரிய பெட்டியா இருக்கும். ஒவ்வொரு தடவை ரூமை விட்டு வெளியே வந்துட்டு திருப்பி உள்ள போகும், ஒரு பையோட உள்ள போகும். அதுதான் நான் ஆண்கள் தான் சொல்லுவேன், மனைவியோட வரவங்கிட்ட முடிச்சு அவுக்குற மாதிரி வச்சுங்க. கரெக்டா எங்க போனாலும் முடிச்சு அவுத்து கொடுத்தாங்க, கேட்க காசு கொடுத்துட்டே இருந்தாங்க. அதுதான் என்ன செய்யணும்னா, அந்த மஞ்ச தங்க இருக்கிற இடத்துக்கு அழைச்சு போக மாட்டேன். போகும்போது அஜித்தா நீ எங்க தெரியுது காமிங்க, நீங்க காமிக்க சொல்லிடுறீங்க, அதை முடிச்சு அவுக்குறது யாரு, நாங்கள்ல அப்படின்னு சொல்லி அந்த பக்கமே அழைச்சிட்டு போக மாட்டேன்.
இபாதத்துடைய முதல் விஷயத்தை அல்ல பண்ணுவோம். நானும் சொல்றேன், தாய்மார்கள் வந்து பார்க்கறதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரியே ரூம் விட்டு வெளியே வந்தாலும் கடைகள் தான். முசல்லா கடை, அது என்னது புர்கா கடை, இது இங்கே ஒரு லிஸ்ட் போட்டு வந்தாலும் சரி அப்படி வாங்க. ஆனா நான் சொல்றது என்னன்னா, இபாதத்துக்கு முழுமையாக செலவழிச்சுட்டு கடைசி ஒரு நாள், கடைசியா ஒரே ஒரு நாள் ஜாமா வாங்கிறதுக்கு மக்களோட டைம் கொடுக்கும். அதே மாதிரி கடைசியாக ஒரு நாள் மதினால ஜாமா வாங்கிறதுக்கு உங்க டைம் கொடுக்கும். ஏன்னா நீங்க ஜாமா வாங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஈமான வாங்குறது குறைஞ்சிட்டு ஜாமா ஏன்னா இறங்கும் போது லோகருக்கு இறங்கும் போது இந்த ஜாமா வாங்கணும், மீதி ஜாமா அசருக்கு வாங்கிக்கணும். இப்படிதான் நினைப்பு வரும்போது அல்லாட்ட துவா கேட்போம், பாவமன்னிப்பு கேட்போம், தவாஃபுக்கு போவோம், இந்த எண்ணங்கள் வராது. அதனால மிக மிக கவனமா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நான் வந்து ப்ரோக்ராம் லிஸ்ட் போட்டு கொடுத்துருவோம். 23 போறோமா, அன்னைக்கு நைட் இன்ஷா அல்லாஹ் உம்ரா செஞ்சிடும். அன்னைக்கு நைட் உம்ரா செஞ்சிடும். 24 தவாஃப் செய்யக்கூடியதுக்கு டைம் வரும். 24 உம்ராவும் நம்மளே ரூம்லேயே அழைச்சிட்டு போயிட்டு ரூம்ல அழைச்சிட்டு விடுவோம். தவாஃப் செய்யறதுக்கு உங்க டைம் கொடுத்துரும். எந்த டைம்னா நீங்க செய்யலாம். தவாஃப் செய்யக்கூடிய டைம் இப்பயே சொல்லிடுறேன். தஹஜ்ஜுக்கு பிறகு தவாஃப் செய்யறது கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கும். டிஃபனுக்கு பிறகு 10 to 12 கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கும். அசர் டு மகரிபுக்குள்ள தவாஃப் செய்யறது கூட்டம் கம்மியா இருக்கும். மகரிபு இஷால போயிடாதீங்க, புரிஞ்சுவாங்க, கூட்டம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இஷா டிஃபன் சாப்பிட்ட பிறகு, இஷாக்கு பிறகு நீங்க தஹஜ்ஜுக்கு வரையும் நைட் என்ன செய்யறது. சில பேர் என்ன செய்வாங்கன்னா பகல்ல ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நைட்டே பாஸ் செய்வாங்க. அப்படி செஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் சாப்பிடுற நேரத்துல நீங்க வந்து நீங்க அந்த டயத்துக்கு அந்த ரூமுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு வந்து அந்த ரூம் இருக்கிறது ஓய்வு தான். நீங்க வந்து ஃபுல்லா இது பண்றது நாங்க ரூட்ல இருக்கிற மாதிரி தூங்கிட்டே இருக்கிறது தேவையில்லை. இபாதத்துல மெயினா இன்ஷா அல்லாஹ் ரஹ்மத் செய்யும். இப்போ வந்து நம்ம வந்து அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால உங்களுக்கு மத்தியில அண்ணன் தம்பிகளாக அக்கா தம்பிகளாக சந்தோஷமா இருக்கு. சொன்னோம்ல, தஹஜ்ஜுத் விட்டு போனதுனால நீங்க திரும்பிக்கலாம் இல்லாம நல்ல விதமாக முடிஞ்சவங்க கிட்ட போய் தவாஃப் செய்யுங்க. முடியாதவங்க காபத்துல்லா பார்த்தா ஏடா மக பேரம்பேத்தி இவங்கெல்லாம் தவாஃப் செய்வாங்க, இவங்களுக்கு முடியாது, இவங்களுக்கு கவலையா இருக்கும், போறவங்களையும் வேணாம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க போறீங்கன்னா காபத்துல்லா 3 பார்த்தாலே நன்மை. ஒன்று குர்ஆன் ஷரீஃப் ஓதினால் 1க்கு 10 ஒரு எழுத்துக்கு அதை பார்த்து ஓத தெரியாதா, பார்த்தா நன்மை. 2வது ஈன்றெடுத்த தாயாரை இன்முகத்துடன் பாசத்துடன் கண்ணியத்துடன் பார்ப்பது நன்மை. 3வது காபத்துல்லாவை தவாஃப் செய்வதற்கு நன்மை இருக்கிறது. தவாஃப் செய்வதற்கு முடியல, உடல் ஒத்துழைக்கல, அதை காபத்துல்லா பார்த்து கொண்டு இருந்தால் நன்மை. முடியாதவங்க காபத்துல்லாவை நேரா உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க, முடிஞ்சவங்க தவாஃப் அதிகமா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அதே மாதிரி துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது விஷயத்துக்கு வருவோம் இன்ஷா அல்லாஹ். அசருக்கு இன்ஷா அல்லாஹ் திங்கட்கிழமை அசருக்கு பிறகு புறப்பட்டாங்க. புறப்படும் போது வீட்டில் அதுக்கு முன்னால் ஒரே ஒரு விஷயம், நம்முடைய குடும்பத்தில் யார்கிட்டலாம் நம்ம பேசாம இருக்கிறோம், ரத்த பந்தத்தில் அவங்கள்ட்ட கண்டிப்பாக நம்ம பயன் சொல்லிதான். மற்ற நாடுகளுக்கு போனா சொல்லாது வேற, 3 நாளைக்கு மேல பேசாம இருக்க கூடாது. ரத்த பந்தத்தோடு இருக்கின்றவர்களுக்கு கண்டிப்பாக நாம் பயணம் சொல்லித்தான். போன்ல சொல்லக்கூடிய நேரத்துல நம்முடைய போனுக்கு அவங்க பதில் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நன்மை. போய் நேரடியா சொல்லக்கூடிய பொழுது சந்தோஷமாக அவங்க வரவேற்றாங்கன்னா அவங்களுக்கு நன்மை. தலையை திருப்பிட்டாங்க இல்ல நம்முடைய கடமைகள் முடிச்சு, நான் பெரிய இடத்துக்கு போறேன், உம்ரா செய்ய போறேன், அப்படியே போயிட்டு வந்து வாசிங்க. இதை முதல் செய்யும். அப்படிக்கிட்ட மனதில் எந்த கசடுகளும் இல்லாமல் நாம் நம்முடைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டும். முதல் காரியம். அதுக்கு பிறகு பேக்கு கொடுப்போம், பெரிய பேக்கு சின்ன பேக்கு எல்லா பேக்கும் கொடுப்போம். அதெல்லாம் துணிமணி எடுத்து வைப்பதற்கு முன்னால் 2 விஷயத்தை மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். கூட 2 கொண்டு வரணும் கண்டிப்பா. ஒன்று இரையச்சம், இன்னொன்று பொறுமை. இந்த 2ம் இருந்தால்தான் அந்த இபாதத் செய்ய முடியும். இரையச்சம் இல்லைண்டா சாதாரண சுற்றுலா மாதிரி ஆயிடும். பொறுமை இல்லைண்டா பொறுமையின் சிகரம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த பூமியினை துயில் கொண்டிருக்கின்ற பூமியினை
சென்றது வேஸ்டா போயிடும். அதற்கு மாற்றமாக நம்முடைய பாவங்களை அங்கு கொட்டிவிட்டு நன்மைகளை எடுப்பதற்கு பதிலாக மீண்டும் பாவங்களை அங்கிருந்து எடுத்துக்கொண்டு வருவதற்கு நவுதுபில்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உறுதி எடுப்போமா? என்ன கொண்டு வந்து இறையச்சம், பொறுமை, இந்த ரெண்டோட. அதுக்கு பிறகுதான் நம்ம பேங்க்ல துணிமணி எடுத்து வைக்கிறது, பணம் காசு எடுத்து வைக்கிறதுலாம். முதல் நம்மளோட கொண்டு வருது என்ன? இறையச்சம், பொறுமை. இன்ஷா அல்லாஹ் அதை கொண்டு வந்தாதான் இபாதத்து சிறந்தா. இன்ஷா அல்லாஹ் தஆலா பயணம் செய்யுங்க. அன்னைக்கு அஸ்ருக்கு என்ன செய்யுங்க, அதுக்கு முன்னாலேயே நீங்க பயணம் போறதுக்கு முன்னாடியே அங்க அவைகள் இருக்கின்ற முடிகள்லாம் கலைந்து, நெகங்கள் வெட்டியிருந்து அங்க அவைகள் இருக்கின்ற முடிகள்லாம் கலைந்து. ஏன்னா உம்ரா செய்யும் பொழுது தானாக முடி உதிர்ந்தால் பிரச்சனை இல்லை. ஆனா நாம உதிர்த்தால் அதற்கு நாம் ஒவ்வொரு எல்லை இருக்கு, அதுக்கு தண்டத்தை நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். சில விஷயத்தில் யாராமே நம்ம மாற்றி அமைத்திருந்து விட்டோம் என்று சொன்னால் ஆர்டருக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை கூட வரும். ஏன்னா என்ன செய்வாங்க, இஹ்ராம் முடிஞ்சிட்டு இடையில பாத்ரூம் போகும்போது வேற கையில ஊற்றி கூட இஹ்ராம் ஓட்டு உம்ரா செய்யறவரை இஹ்ராம் தான், உம்ரா செய்து முடிக்கின்றவரை இஹ்ராம் தான். அதனால நகம் கடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். அதெல்லாம் நம்ம நகத்தெல்லாம் எடுத்துருந்தது. இன்ஷா அல்லாஹ் இங்கேயே ஊர்லயே நல்லபடியா குளிச்சிச்சு. நம்ம பஹ்ரைன்ல குளிக்க முடியாது. நம்ம இங்கே மெட்ராஸ் டு பஹ்ரைன் டு ஜித்தா இங்கேயே குளிச்சுட்டாலே போதும். இஹ்ராம் உடுத்துவதற்கு உம்ராவுக்கு என்ன கடமை? குளிச்சுட்டே இருக்கணுமா? தேவையில்லை. ஏண்டா ஐயம்பேட்டில இருந்து தான் ஒரு சின்ன வாலிபர் வந்தார். அவர் என்னன்னா வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிறார், பயணத்துல வந்தவர். அவர் 2 விஷயம் செஞ்சார். 2 விஷயம். ஒரு விஷயம் முதல்ல சொல்லிடலாம், 2வது கடைசியில் சொல்றேன். அவர் உம்ரா அதிகமா செய்து உம்ரா முன்னாடி ஒரு குளியல், உம்ரா முடிச்சுட்டு ஒரு குளியல், திருப்பி ஒரு 2 ஹவருக்கு பிறகு இன்னொரு குளியல், இப்படியே செஞ்சார். ஆளு 2 நாள்ல பார்த்துட்டார். அதனால உம்ராவுக்கு என்னன்னா உடல் சுத்தமா இருந்தா போதும். உம்ராவுடைய ஃபர்லு 2, வாஜிபு. இஹ்ராம் ஃபர்லு, இஹ்ராம்ல உம்ரா செய்ய முடியாது. தவாஃப் ஃபர்லு. தொங்கோட்டம் சை செய்வது வாஜிபு, முடி களைவது வாஜிபு. இதுதான் முதல் உம்ரா செய்யக்கூடியங்க. முடிய ஃபுல்லா கலைஞ்சிருக்கு இன்ஷா அல்லாஹ். அடுத்து முடி குறைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிகமா முடிய முழுமையா எடுத்துக்கிறதுக்கு தான் சரதாசம் 3 தடவை துவா செஞ்சிருக்கிறாங்க. பெண்கள் வலது புறத்துல தன்னுடைய முடி எடுத்து பெருவரலா வச்சு ஒரு வெட்டு வெட்டி இன்ஷா அல்லாஹ். அதை பற்றி ஆசிரியர் இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம வீட்டிலையும் புறப்படுற போது பயண நஃபீல் 2 பயண நஃபீல் 2 அழுகுது பிறகு 2வது ரகத்துக்கு அழுகுது பிறகு பொழுதாவாங்க ஓதி தொழுதுட்டு, யா அல்லாஹ் நான் சொன்ன மாதிரி நீ கொடுத்த என்னுடைய வீட்டிலிருந்து உன்னுடைய வீட்டுக்கு வருகிறேன். வீட்டிலிருந்து புறப்பட்டு எல்லா அமல்களும் செய்த எல்லா பாவங்களும் கழித்து அன்று பிறந்த பாடல்களாக என்னை அழைத்து என்னுடைய தாயோடு பிள்ளைகளை சேர்த்து வைத்தார்களா அப்படின்னு நாட்டுக்கு வாசித்து இன்ஷா அல்லாஹ் புறப்படுகின்ற பொழுது நம்ம அதற்கு பிறகு நம்ம இன்ஷா அல்லாஹ் வந்தாலா இது மெட்ராஸுக்கு வரும். மெட்ராஸுக்கு வந்த பிறகு உங்களுக்கு இப்போ எல்லாம் கொடுத்துரும். அங்கே பாஸ்போர்ட்டு, டிக்கெட்டு, விசா, ஐடி கார்டு, தஸ்பி இதெல்லாம் அங்கே கொடுத்துருவோம் இன்ஷா அல்லாஹ். மற்றதெல்லாம் இங்கே கொடுத்துருவோம். பெரிய பேக், சின்ன பேக்கெல்லாம் இங்கே கொடுத்துருவோம். அங்கே ஒவ்வொரு இடத்துல பயணம் போனவங்க இருப்பாங்க, புதுசாக வரவங்க ஒவ்வொரு இடத்துல பாஸ்போர்ட் ஒரு இடத்துல கொடுத்துட்டு டிக்கெட்டை கொடுத்து விசா கொடுத்து திருப்பி வாங்கிட்டு பெண்களுக்கு சொல்கிறேன் விஷயம் தெரிவிக்காங்க. அங்கெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே போயிடக்கூடாது. அதை வாங்கிட்டு தான் அடுத்த இடத்துக்கு போகும். ஒரு இன்க்ரேஷன் இருக்கும், அதுக்கடுத்து ஜாமானம் போட்டு செக்கிங் பண்ற இடம் இருக்கும். இதெல்லாம் பாஸ்போர்ட் மிக மிக கவனம். நம்ம உயிருக்கு அடுத்த உயிர் பாஸ்போர்ட் தான், ஊருக்கு வரவாது. அது மிக மிக கவனமா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதனால அது கவனமா இருக்கு இன்ஷா அல்லாஹ். பஹ்ரைனுக்கு போன பிறகு அங்க கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அங்க இன்ஷா அல்லாஹ் தஆலா நம்ம இஹ்ராம் அங்க கட்டும். பெண்கள் உங்களுக்கு இஹ்ராம் வேற ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு என்னன்னா முடிய மறைக்கணும், முகத்தை திறந்துருக்கணும். இஹ்ராம் கொடுத்தனா முகத்தை திறந்துருக்கணும், முடிய மறைக்கணும். இதுதான் உங்களுக்கு இஹ்ராம். ஆண்களுக்கு உள்ளாடைகள் எதுவுமே இருக்கக்கூடாது.
மேலாட மேல ஒரு துண்டு கீழே ஒரு துண்டு பொழுதி காமிக்கிறா. இதை வச்சுட்டு நம்ம வந்துச்சாக்கா யாராமலுக்கு உள்ளாடை எதுவுமே இருக்கக்கூடாது, தலையை துண்டு தொப்பி இருக்கக்கூடாது. அது எந்த அளவுக்கு நம்ம இடமான முறையில் கட்ட போறோமோ அதை நம்ம அந்த முறையில கட்டி நம்ம போகணும். மறந்துடாம லக்கேஜ் எல்லாத்தையும் லக்கேஜில் போட்டுருங்க. இன்னும் சொல்றேன், லக்கேஜில் போடக்கூடியது என்னன்னாண்டா மாத்திரைகள் ஒரு 15 நாளைக்கு கொண்டு வந்திருப்போம். ஒரு 2 நாளைக்குள்ள மாத்திரையை கை லக்கேஜில் வச்சுக்கிட்டு மற்ற எல்லா மாத்திரையும் பெரிய லக்கேஜில் வச்சிருக்கேன். மாத்திரை சீட்டை கை லக்கேஜில் வச்சிருக்கேன். ஆனா ஃபைல் இருக்கிறதுச்சுன்னா ஃபைல வந்து என்ன செஞ்சிருந்தேன் அந்த இதுல பெரிய லக்கேஜில் வச்சிருக்கேன். அது கவனமா இருக்கு. அதோட வந்து நம்ம கொடுக்கக்கூடிய பேக் இருக்குல்ல, இந்த பேக்ல வந்து ஜெய்தீன் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த சின்ன பேக் இந்த பெரிய பேக் இருக்க இதுல வந்து எல்லா துணிமணியும் வச்சுக்கலாம். இதுலயே உங்களுக்கு இதெல்லாம் இருக்கு, வீடெல்லாம் இருக்கு, நீங்க தள்ளிட்டு போயிடலாம். சின்ன பேக்கில் வந்து நீங்க வந்து கண்ணா முன்னாடி எதுவும் தண்ணி பாட்டில் அதெல்லாம் வச்சிடாதீங்கன்னா இந்த இடத்துல பாஸ்போர்ட்டு ஃபுல்லா டிக்கெட் விசா இதெல்லாம் தான் இருக்கு. இதெல்லாம் வச்சீங்கன்னா மற்றதெல்லாம் நீங்க வைப்பீங்க. இதுல வந்து என்ன செய்யுறாங்க, பணம் ரியால் வச்சிருக்கீங்கல்ல, அந்த ரியால் உள்ள வச்சிருவானா ரியால் செலவு கொண்டு வரக்கூடிய ரியால் இதை வச்சிருக்கீங்க. மற்ற துவா புக்குலாம் இதை வச்சுக்கோங்க, துவா புக்கு. அதனால பெரிய வீட்டுல ஓதக்கூடிய துவா அந்த பெரிய பெரிய தூக்கிட்டு வரணும், அதில் அதை வச்சிருக்கோம். யாசினு மஞ்சள்லாம் கொண்டு வந்தீங்கன்னா அதில் வச்சிருக்கலாம். இதுல வந்து சின்ன நாங்க கொடுக்கக்கூடிய துவா புக்கு, தஸ்பி, பணம் காசு வச்சுக்கிட்டு பாஸ்போர்ட் டிக்கெட் விசா இதில் வச்சிருக்கோம். உங்களுக்கு அங்க போன செருப்பை இருக்கும், இதை கொண்டு போகாம அரபுக்கு போகும்போது செருப்பைய நம்ம போட்டு போற மாதிரி செருப்பை கொடுப்போம். செருப்பு வச்சுக்கிட்டீங்கன்னா கீழே வச்சுட்டீங்கன்னா காணாம. கத்திரிக்கோளை வந்து நம்ம வந்து ஹேல் லக்கேஜ் வச்சக்கூடாது. ஹேல் லக்கேஜில் எது வைக்கக்கூடாது, கத்திரிக்கோள் வைக்கக்கூடாது, லிக்விட் ஐட்டம் வைக்கக்கூடாது, கத்திரிக்கோள் கத்தி இதெல்லாம் வச்சக்கூடாது. இது வந்து பெரிய லக்கேஜ் வச்சிடலாம். யாராச்சும் பவர் பேங்க் கொண்டு வந்தா கண்டிப்பாக பவர் பேங்க ஹேல் லக்கேஜில் தான் கொண்டு வரணும், லக்கேஜில் வச்சக்கூடாது. புரியுதா? லக்கேஜில் எது வைக்கக்கூடாது, பவர் பேங்க் ஒன்று மட்டும் தான் வைக்கக்கூடாது. பெரிய பேங்க்ல பவர் பேங்க் மட்டும் வைக்கக்கூடாது. நீ சார்ஜர்லாம் கையில் வச்சுக்கலாம், சார்ஜர்லாம் லக்கேஜில் வச்சுக்கலாம், அது கையில் கையில் வச்சுக்கலாம். ஆனா பவர் பேங்க் நீங்க லக்கேஜில் வச்சா லக்கேஜ் உள்ள போனோன்னு தனியா கூப்பிட்டு உங்க பேரை வச்சு கூப்பிட்டு அந்த பவர் பேங்கை எடுத்து நம்ம கண் முன்னாலே குப்பையில போட்டுருவோம், கையில கொடுக்க மாட்டோம். அதனால பெரிய பேங்க்ல எது வச்சுக்க கூடாது சொல்லுங்க, பவர் பேங்க் கூடாது. சின்ன பேங்க்ல கத்திரிக்கோள், இந்த நகை வெட்டி, மற்ற கத்தி இது போட்டு எதுவுமே வச்சுக்கூடாது சார். அது கவனமா இருங்க, ஏன்னா போ அது வராது சார். அப்ப நீங்க வந்து குரூப்ல வந்து நம்ம பேசிக்கலாம் சார். இதை சார் நம்ம அங்க ஏறாம் கூட கட்டக்கூடிய இலகுவான மரம். இன்ஷால்லா அங்க போயிடுறோம். இங்க ஜெயதி கொஞ்சம் இன்ஷால்லா பஹ்ரைனுக்கு போன பிறகு அங்க எஹ்ராம் உடுத்திட்டு அங்க போய் ஒது செய்யக்கூடிய இடம் இருக்கும். அங்க எஹ்ராம் முடித்தின பிறகு இன்ஷா அல்லாஹ் தஆலா 2 ரக்அத் எஹ்ராமுடைய நஃபில் தொழும். 2 ரக்அத் எந்த நஃபிலா இருந்தாலும் அல்ஹம்துக்கு பிறகு குலியால் காட்டணும். முதல் ரக்அத்ல, இரண்டாவது ரக்அத்ல குல்ஹுல்லாஹ் இது ஓதி தொழுது நம்ம நீதி வச்சுக்கணும். இப்ப நம்ம வந்து எஹ்ராம் ஊத்தக்கூடிய இலகுவான மொழியை நம்ம பார்ப்போம்.
வந்து மேகரம் இருக்கக்கூடிய இலகுவான ஏன்னா உள்ளாடைகள் இருக்காது, நம்மளுக்கு உள்ளாடைகள் இருக்காது. இந்த இந்த கவுகர்லையாச்சும் இங்கே நோக்கிலையாச்சும் நீங்க வைக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க வசதிக்கு நான் சும்மா வைக்கிறேன். இந்த இப்படி பிடிச்சிட்டு உள்ளாடைகள் இருக்காது. இது ஒரு மணிப்பு, இது ஒரு மணிப்பு, மொத்தம் 4 மணி போகுது. ஈஸியா இருக்கா? 4 மணி போகுது. இந்த பக்கம் வச்சாலும் சரி, இந்த பக்கம் ஒருத்தர் சொல்லிட்டாங்க முடிச்சிருக்கீங்க, முடிய முடிச்சு இழுத்து வேண்டியது. இங்க ஒரு படிப்பு, இங்க ஒரு படிப்பு, 2 3 4. நம்மளுக்கு உள்ளாடை இல்லாம இருக்கிறது அசௌகரியமா இருக்காது. இது இந்த பக்கம் வச்சு கட்டுற உங்களுக்கு உள்ள பழக்கம் இருக்கு. சில பேருக்கு இந்த பக்கம் வச்சு கட்டுற பழக்கம் இருக்கும். இப்படி இருக்கா? 1 இவங்க கட்டிட்டீங்களா? வச்சுட்டு இது ஒரு படிப்பு, இது ஒரு படிப்பு, இது ஒரு படிப்பு. உங்களுக்கு கையில் கட்டின மாதிரி ஆயிடும். தெரிஞ்சுக்கிட்டா திரும்பி சொல்லணுமா? தெரிஞ்சுக்கல கூடாது. பாஸ்போர்ட் முழுமையான பணத்தை வச்சுறது. வெளியே வரும்போது சும்மா 50 நோடு ஏற்பட்டனா கையில் கொண்டு வருது. ஐடி கார்டு இல்லாம வரக்கூடாது. பெண்கள் மக்களா இல்லாம வரக்கூடாது. இந்த துவாவுக்கு வச்சு வேண்டியது, போனுக்கு வச்சு வேண்டியது. ஆண்கள் சொல்றேன். பெண்கள் வந்து அந்த பேங்க், நீங்க அந்த பேங்க்ல நீ கொண்டு வா, அந்த உங்களுடைய பேங்க்லயே வச்சிருக்கீங்களா, அதை வச்சு வாங்கிச்சாங்க. ஏறாம் கட்டியாச்சு. ஏறாம் கட்டின பிறகு 2 காயத்து ஏறாமை நகை இன்ஷால்லா அதெல்லாம் கொடுத்துட்டு துஆ கேட்டு நீங்க வச்சுட்டு யா அல்லாஹ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹும்ம இன்னி உரீது உம்ரத ஃபயஸ்ஸில் ஆலி வதகப்பல் ஆமீன். சொல்லுங்க. அல்லாஹும்ம இன்னி உரீது உம்ரத ஃபயஸ்ஸில் ஆலி வதகப்பல் ஆமீன். யா அல்லாஹ் நான் உம்ரா செய்ய நாடுகிறேன், ஏற்றுக்கொள்ளலே சக்தி தருவாயா. அரபி தெரியல, ஈஸி. யா அல்லாஹ் நான் உம்ரா செய்ய நாடுகிறேன், ஏற்றுக்கொள்ளலே சக்தி தருவாயா. நியத்து வச்ச பிறகு நமக்கு என்ன அடுத்த கட்டம் என்னன்னா தல்பியலாம். ஒரு மோமினை சந்திச்சோட்டா சலாம் சொல்றதுதான் முக்கியம் முதல்ல. ஆனா உம்ராவுடைய நியத்திலேயோ ஹஜ்ஜுடைய நியத்திலே இருக்கின்ற பொழுது முதன்மையாக தல்பியாக்கு அடுத்துதான் அந்த சலாம் சொல்லக்கூடியது வரக்கூடிய அளவிற்கு வரலாற்று ஆசிரியர் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை தல்பியா கொடுக்கிறார். தல்பியா நம்ம அடுத்து தல்பியலாம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. தல்பியா ஓதுன பிறகு நம்ம அடுத்தடுத்து விமானத்துல உட்கார்ந்தாலும் பக்கத்துல கணவன் மனைவிகள் இருந்தான். இவாதத்துடைய பார்வை தான் பாருங்க. ஒன்று அங்க வந்து உங்களுக்கு வந்து சீட்டுக்கு வந்து ஒரு 45 பேர் அப்படி மொத்தமா மாத்தி மாத்தி கொடுத்தாலும் நம்ம உங்களை மாட்டிக்கலாம். அது வேற வச்சு உமராக்கு தான் இருக்கோம். உமரா அடிச்சுக்கலாம், நம்ம மாட்டிக்கலாம். அவருக்கு பக்கத்துல உட்கார்ந்தாலும் இவாதத்துடைய அங்க போனா இவாதத்து நம்ம என்ன செய்யா தல்பியா மனசுல இருந்துட்டே இருக்கணும். விமானத்துல கீழே இறங்கினாலும், விமானத்துக்கு மேலே ஏறினாலும், பள்ளத்துல இறங்கினாலும், மேட்டில ஏறினாலும் உங்க
அங்க போன பிறகு விமானத்துல ரெஸ்ட் எடுக்கும். ஏண்டா அங்க போன பிறகு இரவு பூரா நம்ம என்ன செய்ய போறோம், முடிக்க போறோம், தவம் செய்ய போறோம். அதனால நம்ம முடிச்சுட்டே இருக்க கூடாது, நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அங்க நம்ம உணவு கொடுக்குற நேரத்துல உணவு அந்த உணவை நம்ம சாப்பிட்டு அதுக்கு பிறகு ரெஸ்ட் எடுக்கணும். எந்த நேரத்தில் நானா என்ன செய்யணும், விமானத்துல ஏறணுமே ரெஸ்ட் தான் கொடுக்கும். அடுத்தடுத்த அமல்கள் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அதனால அது கவனமா இருக்கு இன்ஷா அல்லாஹ். ஜித்தாவுக்கு போறோம், ஜித்தாவில் போனோம்னு இஹ்ராம்ல தான் இருக்குன்னு நிறைய பேர் கேட்டீங்க. பாத்ரூம்லாம் போறோமே, அதெல்லாம் நமக்கு கவனமா பாத்ரூம் போயிட்டு வந்துட வேண்டியது. மேற்கொண்டு கீழே மாற்றக்கூடாது, வேற தொண்டை மாற்றக்கூடாது. நீங்களும் சரி கவனமா போயிட்டு வந்துட வேண்டியது இன்ஷா அல்லாஹ். முடிச்சுட்டு அங்க உங்களுக்கு எல்லாருமே ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ஏர்போர்ட்ல விரல் வெட்டு இந்த அளவு கட்டன்னு ஓடிடலாம். ஜித்தா ஏர்போர்ட்ல உங்களுக்கு தெரியாதல்ல, கொஞ்சம் ஸ்லோவா தான் போகணும். எல்லா இடத்துலயும் என்ன வேணும், இறையச்ச வேணும், பொறுமையா இருந்து அவங்க அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாரையும் முடிச்சுட்டு பஸ் வந்தோம், பஸ் ஏறி நேரா மக்காவுக்கு போய் ரூமுக்கு போய் லக்கேஜ் எல்லாம் இறக்கி வச்சுட்டு ரூம்ல நம்ம செட்டில் ஆயிட்டு நம்ம வந்து இதுல எப்படின்னா 45 பேர் 35 பேர் நினைச்சது 10 பேர் எக்ஸ்ட்ரா மாட்டாங்க. அந்த 10 பேர்ல அடுத்த 10 பேர் 2வது டிக்கெட் எடுக்கிறதுனால ஒரு 2 ஹவருக்கு பின்னாடி வரான். 2 ஹவர் நம்ம 35 பேர் முன்னாடி போயிடும். அந்த 10 பேர் 2 ஹவருக்கு பின்னாடி வராங்க. அந்த அந்த லிஸ்ட் அவங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் யார் யாரு. அந்த 10 பேரை வந்து 9 பேர் என்னுடைய மகன் அவர் அந்த இதில் வருவார். அந்த 10 பேர் அவங்க வந்த பிறகு 2 ஹவருக்கு பிறகு நம்ம இஷா தொழுதுட்டு சாப்பிட்ட பிறகு உமராவுக்கு போவோம். உமராவுக்கு போறதுக்காக ஒரு டைம் சொன்ன கூட கீழே இறங்க வேண்டியது, எல்லாம் லேட் பண்ணாம இறங்கி சேர்ந்து நம்ம போவோம். போகும்போது ஒரு 50-100 மட்டும் யாராவது கையில் எடுத்துக்கிட்டு பாஸ்போர்ட் டிக்கெட் விசா வச்சுட்டு செருப்பு பை கையில் வச்சுட்டு எந்த வைத்தியும் தொடாம நம்ம வரணும். செருப்பு வந்து அங்க வச்ச காணாம கொண்டு அதுக்கு செருப்பை கொடுத்துரும். அதை வச்சு கொண்டு வந்து இன்ஷா அல்லாஹ் முதலாக நம்ம வந்து ரூம்லேருந்து போகும்போது தனிமையா ஓதிக்கிட்டே போவோம். ரூம்லேருந்து போகும்போது நம்ம தனிமையா ஓதிக்கிட்டே போவோம் இன்ஷா அல்லாஹ். அப்படி தனிமையா ஓதிக்கிட்டு நம்ம போகும்போது இன்ஷா அல்லாஹ் அங்க போய் காபத்துல்லாஹ்க்கு போயிட்ட பொழுது இன்ஷா அல்லாஹ் தலையை குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். தலையை குளிச்சுட்டு வாங்க ஏன் சொல்றோம்டா, இது நாள் வரை நம்ம என்ன செய்யணும், காபத்துல்லாஹ்வை மனக்கண்ணால் பார்த்து நம்ம ஒரு காபா முன்னாடி பார்த்திருப்போம். நேரடியாக பார்க்கிறோம். நேரடியாக பார்க்கின்ற பொழுது முதலாக காபத்துல்லாஹ்வை பார்க்கின்ற பொழுது கேட்கின்ற துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்வான். சொன்னாங்கல்ல ஆலிம்கள் மக்கள்லாம், ஆலிம்கள் என்ன சொன்னாங்க, கல்நெஞ்ச படைத்தது கூட அப்படியே அழுவாங்க. உமரில் தான் அப்படியே உமரில் மாதிரி ஒரு தைரியசாலி யாரும் இல்லை, அவங்களே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே ஒவ்வொரு வாழ்க்கையிலே அழுகாத மட்டும் காபத்துல்லாஹ் பார்த்தோம்னா அப்படியே தாரத்தாரையா ஊட்டும். முதலாக காபத்துல்லாஹ்வில் துஆ கேட்கக்கூடிய துஆலாம் கபூல் செய்யலாம். நமக்கான துஆ செய்யும். நம்ம வந்து கை கொட்டிட்டு வந்தீங்கன்னா காபத்துல்லாஹ் இருக்கிற இடத்துக்கு வந்த பிறகு கீழே இறங்கி அல்லாஹ் அக்பர் சொல்லுவோம். அது வரை தலையை கொட்டிட்டு வந்தீங்கன்னா காபத்துல்லாஹ் பார்த்த உடனே நீங்க முழுமையா அல்லாஹ்ட்ட துஆ கேட்டு தனியா ஒரு துஆ கேட்டுட்டு கடைசியில துஆ முடிக்கிறதுக்கு நான் யா அல்லாஹ் நான் பிறந்ததிலிருந்து இன்று வரை கேட்ட துஆக்களை ஏற்றுக்கொள்ளும். எத்தனை துஆ கேட்டிருக்கோம், கபலஹாம இருக்கும். இன்று நான் கேட்ட துஆக்கள், கேட்க மறந்துவிட்ட துஆக்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும். யா அல்லாஹ் இனிமேல் நான் மௌத்தாகின்ற வரை கேட்கின்ற துஆக்களை ஏற்றுக்கொள்டா. நான் பிறந்த அந்த நிமிடத்திலிருந்து கடைசி மூச்சு களிமாவுடன் விடுகின்ற வரை அந்த மூச்சு இருந்த வரை கேட்கின்ற துஆக்களை அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக கபூல் செஞ்சிருவான். இது எங்க கேட்குது, காபத்துல்லாஹ்ல கேட்குது, மறந்துடாம கேட்குது. அதை கேட்டுட்டு அதுக்கடுத்து ஒரு பொதுவான துஆ ஆலிம்கள் முழுவதும் முடிச்சுட்டு அதுக்கடுத்து வாச ஆரம்பிப்போம். இப்படி முதல் இன்ஷா அல்லாஹ்
இன்னி உரீது தவாஃப பைத்தில் ஹராம் சபஅத் அஷ்வாத்தின் லிவஜ்ஹில் கரீம் ஃபயஸ்ஸிர்ஹு லி ஃபதகப்பல் மின்னி. யா அல்லாஹ், அரபியில கவலைப்பட தேவை, நம்முடைய பாஷை இல்லை, அல்லாஹ் கொடுத்த பாஷை தான். யா அல்லாஹ், நான் உன்னுடைய காபத்துல்லாவை 7 சுற்று சுற்ற நாடுகிறேன், ஏற்றுக்கொண்டு லேசாக்கி தருவாயா. யா அல்லாஹ், புனிதமான காபத்துல்லாவை 7 சுற்று சுற்ற நாடுகிறேன், ஏற்றுக்கொண்டு லேசாக்கி தருவாயா. பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர், பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர், பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கணும். நம்ம துவா வந்து நம்ம துவா புக்கில் வச்சு நம்ம சேர்ந்து துவா ஓதுவோம், ஒவ்வொரு முறைக்கும் செஞ்சிடும். இதுதான் தனியா தவாஃப் செய்வீங்கல்ல, அதுக்கு துவா ஓதுமா ரசூலுல்லாஹ் வந்து அதிகமாக என்ன செஞ்சிருக்காங்க, தவாஃப்ல வந்து மூணாம் கலிமா, தொங்கோட்டுல 4 கலிமா. அதனால நம்ம 3ஆம் கலிமா சொல்லி பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு இதை வந்து ஹஜ்ர் அஸ்வத், ருக்னே இராக்கி, ருக்னே ஷாமி, ருக்னே யமானி, அங்கேருந்து ஹஜ்ர் அஸ்வத். இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்னாக்க இங்கேருந்து பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இங்கேருந்து ருக்னே யமானிலேருந்து ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وأدخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا رب العالمين. இது வந்து பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர், பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர், பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர். இப்போ வந்து ஒரு சுத்து முடிஞ்சிச்சு, ஒரு சுத்து முழுக்க நம்மளுக்கு முடிஞ்சிருப்ப. அடுத்த 2வது சுத்து சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அஸீம். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அஸீம். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وأدخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا رب العالمين. بسم الله الله أكبر لا الحمد، بسم الله الله أكبر لا الحمد، بسم الله الله أكبر لا الحمد. 2 சுத்து முடிச்சு. 3ஆவது சுத்து சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அஸீம். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அஸீம். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وأدخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا رب العالمين. بسم الله الله أكبر لا الحمد، بسم الله الله أكبر ولله الحمد، بسم الله الله أكبر ولله الحمد. இப்படி 3 சுத்து முடிஞ்சு. அடுத்து 4வது சுத்து. 4வது சுத்து வந்து ஆண்களுக்கு வந்து இப்ப என்னடா இந்த இதுக்கு இல்லை, இதை வந்து 3 சுத்து வரைக்கும் இப்படி வச்சிடும். 3 சுத்து வரை இது என்னடா சதவாரி சொல்லும். சலதார என்ன செஞ்சாங்க, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த பிறகு மக்கத்து காப்பியர்கள் மக்காவில் மதீனாவுக்கு போயிட்டாங்க அப்படின்ட்டு அவங்க திருப்பி மதீனாவிலிருந்து மக்காவுக்கு உபரா செய்ய வரும் பொழுது அகதியா வந்துருக்கு. அகதியா அங்க போய் தங்கிட்டு பணம் காசு இல்லாம சாப்பிட வழி இல்லாம எதுவுமே இல்லாம அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க வந்து என்ன செய்யறாங்க, ஒரு நோஞ்சானா இருக்கிறாங்க அப்படின்ட்டு பரவாயில்ல பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப சலதார் சொன்னாங்க, நல்ல ஆஜார புஜார உடல் ராகத்தோடு இருக்கிறோங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மக்களுக்கு காண்பிக்கிறதுக்காக வேண்டியும் அந்த 3 சொத்து மட்டும் ராஜ மரியாதையா போற மாதிரி வலது பதத்தை வெளிப்படுத்துற மாதிரி 3. இது ஹனஃபில. ஷாஃபி அதுல வந்து 7 சுத்துகள் படிச்சுக்கலாம். நம்ம ஹனஃபியா இருக்கிறதுனால பார்த்துக்கலாம். இன்ஷா அல்லாஹ் தஆலா 3 சுத்து. அதுக்கடுத்து 4வது சுத்துல இப்படி மாத்திக்கலாம். 4வது சுத்துல இப்படி மாத்திக்கலாம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அஸீம். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அஸீம். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وأدخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا رب العالمين. 4 சுத்து முடிச்சு. இப்ப 4 சுத்து முடிச்சு இப்ப இடையில வந்து 4 சுத்து வந்து போறதுனால அவங்களுக்குள்ளதை கொடுக்குறேன். ஜெயவதி யாவா இருக்கிறதுனால ஒரு சக்தி எடுத்தீங்க ஜென்ஸ்
சைடு இருக்கா மாஷா இல்லை நாலாவது சுத்து முடிஞ்சுட்டா அஞ்சாவது சுத்து பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் இல்லா பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் இல்லா சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலீம் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலீம் ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وأدخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا رب العالمين وعندها صوت الرجس وعلى صوت سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العظيم سبحان الله الحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العظيم ஒவ்வொரு தடவையும் பிஸ்மில்லா அல்லாஹ் சொல்லி பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் இப்போ ஏழாவது சுற்று சுப்ஹான் அல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலீம் சுப்ஹான் அல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலீம் ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وأدخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا رب العالمين بسم الله الله أكبر لله الحمد بسم الله الله أكبر لله الحمد بسم الله الله أكبر لله الحمد முடிஞ்சு 7 சுத்து முடிச்சுப்ப இப்போது 7 சுத்து முடிஞ்சோடனே கஅபத்துல்